நடிகை தேவயானி மகளை திருமணம் செய்யும் நடிகர் கேப்டன் மகன். அதிர்ச்சியில் தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள். அரசியல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு பதற்றம் இப்போ ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை தேவயானி. நடிகை தேவயானி தமிழ் சினிமால நிறைய படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. நிறைய படங்கள்ல வெற்றியும் கண்டிருக்காங்க. தமிழ் சினிமால எத்தனையோ நடிகைகள் ஆரம்பத்துல குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தில் நடிச்சு, அதன் பிறகு அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காதனால கொஞ்சம் கிளாமரான கதாபாத்திரத்துல நடிப்பாங்க. அதன் பிறகு தனது மார்க்கெட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான கதாபாத்திரம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இறங்கி நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமான நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் சினிமால இப்படிதான் நடிப்பேன். என்னால கிளாமர் காட்ட முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு குடும்ப பாங்கான கதாபாத்திரத்தை நடிச்சு தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உண்டு பண்ணவங்க நடிகை தேவயானி. அப்படியாப்பட்ட நடிகை தேவயானி ஆரம்பத்துல தன்னை தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தின இயக்குனர் ராஜகுமாரனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு இவங்க தனது குழந்தைகளை வளர்க்கறதும், தனது குடும்பத்துக்காகவும் தனது ஒட்டுமொத்த நேரத்தை செலவு பண்ணாங்க. அதனால நடிகை தேவயானி திருமணத்துக்கு பிறகு எந்த படங்களிலும் நடிக்கவே இல்லை. ஆனா தேவயானி வெள்ளித்திரையிலிருந்து விலகிட்டாலும் திருமணத்துக்கு பிறகு தனது குழந்தைகளுக்கு பிறகு சின்ன திரையில கால் தடம் பதிச்சாங்க. சின்ன திரையில கோலங்கள் சீரியல் மூலயமா மீண்டும் சின்ன திரைக்கு கால் தடம் பதிச்ச தேவயானி இந்த சீரியல் மூலயமா தனக்கென ஒரு நீங்காத அடையாளத்தை பெற்றாங்க. அதன் பிறகு 2-3 சீரியல்ல தொடர்ந்து தேவயானி நடிச்சாங்க. அதன் பிறகு தனது மகள்களுக்காக தேவயானி முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக நேரம் செலவு பண்ணாங்க. இப்படியாப்பட்ட தேவயானியுடைய மூத்த மகள் இனியா, இவங்களும் தனது அம்மா மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு பாடகியா உருவெடுத்தாங்க இனியா. ஜீ தமிழ்ல கடைசியா ஒளிபரப்பான சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் போராடின இனியாவுக்கு வெற்றி கிடைக்கல. இருந்தாலும் தேவயானி மகள் இனியா ஒரு பாடகி அப்படிங்கிற ஒரு பெயர் மட்டும் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் இனியா பாடின நிறைய பாடல்கள் தமிழகத்துல பயங்கர பிரபலம் அடைஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பா கேப்டன் விஜயகாந்துடைய மூத்த மகன் விஜயபிரபானுக்கு இனியா பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பரா பிடிக்குமா. ஏன்னா விஜயகாந்துடைய மூத்த மகன் விஜயபிரபானுக்கு ரொம்ப வருஷமாவே பெண் பார்த்துட்டு இருக்காங்க அவன் குடும்பத்து. ஆனா எந்த ஒரு பெண்ணுமே சரியா அமையல. இதனால விஜயபிரபானுக்கு திருமணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நடக்கவே இல்லை. கேப்டன் விஜயகாந்த் உடம்பு சரியில்லாம போனப்போ அவர் ஆசைப்பட்டது 2 விஷயம்தான். ஒண்ணு, தமிழகத்தை நாம எப்படியாவது ஆளணும், தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி தனது மகனுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. இது 2மே நடக்கல. நிறைவேறாத ஆசையா அவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய இறப்புக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய மனைவி, அவங்க தான் இப்போ அவர் ஆரம்பிச்ச தேமுதிகங்கிற கட்சியை இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அது மூலயமா 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தமிழகத்துல எல்லா இடத்துலையும் போட்டிட்டு கண்டிப்பா விஜயகாந்த் ஆசையை நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு முழு பலத்தோட செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி தனது கணவர் ஆசைப்பட்ட மாதிரி தனது மகனுக்கும் திருமணம் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு பிரேமலதா முடிவு பண்ணி தனது மகனுக்கும் தீவிரமா பெண் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த பெண்ணுமே சரியா அமையல. இந்த நேரத்துல விஜயபிரபாகரன் அடிக்கடி இனியா பாடின பாடல்களை கேட்கறத அவங்க பார்த்துருக்காங்க. அதோட விஜயபிரபானுக்கு இனியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது பிரேமலதாவுக்கு தெரிய வந்திருக்கு. அதன் காரணமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதை பத்தியும் யோசிக்காம நேரா தேவயானி வீட்டுக்கே போயிருக்காங்க. போயிட்டு இது மாதிரி உங்க பொண்ணு இனியா பாடுற பாட்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது உங்க பொண்ணு என் பையனுக்கு பிடிச்சிருக்கு, உங்க பொண்ணு என் வீட்டுக்கு மருமலா வரதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஸோ உங்களுக்கு சம்மதம் அப்படின்னா கண்டிப்பா உங்க பொண்ணுக்கும் என்னுடைய மகனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிரேமலதா பேசியிருக்காங்க. முதல்ல தேவயானியும் அவங்களுடைய கணவரும் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் எதுவும் பேசவே இல்லை. அதன் பிறகு அவங்க முழு மனசோட அந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம். அதனால அடுத்த சில மாதங்கள்லயே நடிகை தேவயானி மகளுக்கும் கேப்டன் விஜயகாந்துடைய மூத்த மகனுக்கும் மிக மிக பிரம்மாண்டமான முறையில திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி சற்று முன் வெளியாகி தமிழக திரைப்பிரபலங்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.